அனைவருக்கும் வணக்கம். சத்ரபதி சிவாஜியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 13. சுயராஜ்யம் விரிவடைதல். சிவாஜி சுதந்திர ஹிந்து ராஷ்டிர எண்ணத்துடன் பணிகளை செய்து கொண்டிருந்தார். அதற்கு ஹிந்து பூமியில் இருந்து அந்நிய வேற்று மதத்தினர்களை வேரோடு விடுவிக்க வேண்டியது முதல் தேவையாக இருந்தது. இந்த நேரத்தில் தாதாஜி மறைந்தது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆனாலும் சுயராஜ்யத்தை நனவாக்க வேண்டியே இருந்தது. மகாபலேஸ்வர், மகரந்தகட், மங்கள்காட் மற்றும் கார்காட் ஆகிய உயர்ந்த மலைகளை கொண்ட ஜாவரி கோட்டை போர்க்கள கண்ணோட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் பொருந்தியதாக இருந்தது. அந்த கோட்டையின் பாதுகாவலர் சந்திரராவ் மோரே சிவாஜியை ஆதரிக்கும் தேஷ்முக் ஷிலாகர்ஜி என்பவரிடத்தில் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டு தேஷ்முக் பதவியை பறித்து கொண்டான். மேலும் ரங்கோஜி திரியம்பக் பட்கே என்பவன் ஒரு பெண்ணுடன் தகாத முறையில் நடந்து கொண்டான். அதை மறைக்கவும் முயற்சி செய்தான். தாய்மார்களை அவமதிப்பதை சிவாஜி ஒருபோதும் சகித்து கொண்டதில்லை. ஆனால் அப்பொழுது அமைதியாக இருந்தார். சந்திரராவின் துணிச்சல் பெருகி மோசமான குற்றங்களை செய்ய தொடங்கினான். சிராஜி நிலப்பகுதியான ரோஹிதேஸ்வரை தனது நிலமாக அறிவித்து அதன் மீது உரிமை கொண்டாடினான். சிவாஜி அதற்கு எச்சரிக்கை விடுத்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமது மக்களின் இரத்தத்தை பெருக்க வேண்டும் என சிவாஜி ஒருபொழுதும் விரும்பியதில்லை. ஆனால் நிலைமை எல்லை மீறி சென்றது. சந்திரராவும் சிறந்த ஒரு வீரன்தான். ஆனால் சிவாஜியின் சுயராஜ்ய படையின் முன் அவனது எதிர்ப்பு அதிக நாள் நீடிக்கவில்லை. கோட்டை சுயராஜ்யத்தின் அங்கமாகியது. அங்கிருந்த படைத்தளபதி மோரார்ஜி பாஜி சிவாஜியுடன் இணைந்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் இருந்த சந்திரராவை சிவாஜி ஜாவரி கோட்டையின் பாதுகாவலராக நியமித்தார். ஆனால் பாம்பு பாலை அருந்திய போதும் விஷத்தை கக்குவதை நிறுத்துவதில்லை. அவன் பிஜப்பூர் சுல்தானுடன் சேர்ந்து கொண்டு சிவாஜியை எதிர்த்து சதித்திட்டங்களை தீட்டினான். ஆனால் எச்சரிக்கையுடன் இருந்த சிவாஜி அவனுக்கு தூக்கு தண்டனை அளித்தார். சுயராஜ்யத்தை எதிர்க்கும் துரோகிகளை சிவா ராஜ்யத்தில் எவ்வாறு மன்னிப்பது? நமது மதத்தை சேர்ந்தவர்கள் நமது நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் பிராயச்சித்தம் செய்யும் வாய்ப்பு அவசியம் அளிக்கப்பட்டது. அக்காலத்தில் கோட்டைகள் எல்லா வகையிலும் அரசாட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தன. எனவே சிவாஜி புதிய கோட்டைகளை வென்று அவற்றை பாதுகாக்கும் அரணாக மாற்ற முயற்சி செய்தார். அதற்கு தகுந்த கோட்டை காவலர்களை பாதுகாவலராக நியமிப்பதற்கு சிறப்பான கவனம் கொடுத்து வந்தார். பல சிறிய பெரிய கோட்டைகளை மிக குறைந்த வகையில் போரிட்டு வெல்லக்கூடிய கலையில் சிவாஜியை போன்ற திறமையான போர்க்கள தலைவரை வரலாறு இதுவரை காணவில்லை. கோட்டைகளை பாதுகாக்க எண்ணற்ற வீரர்களை பலி கொடுக்க அந்நியர்கள் சிறிதும் தயங்கவில்லை. ஆனால் சிவாஜிக்கு அவை சுயராஜ்யத்தின் ஒப்பற்ற மரபு சின்னம். பலமுறை சில கோட்டைகள் சூழ்நிலை காரணமாகவும் சூழ்ச்சிகளின் காரணமாகவும் கைவிட்டு போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் அவற்றை வென்று கைப்பற்ற வேண்டிய திட்டங்கள் அவரது மனதில் இருந்தன. எவற்றை இழந்தாரோ பின்னர் அவற்றை சிவாஜி பெற்றுவிட்டார். பாகம் 13 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.